ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். அன்பான கடகராசிக்காரர்களே, இந்த காணொலியை நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ரொம்பவும் உறுதி. கடந்த சில வருடங்களா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை. நீங்க முயற்சி எடுத்திருப்பீர்கள், பொறுமையா இருந்திருப்பீங்க, யாருக்குமே கெடுதல் செய்யாம முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா வாழ முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா வாழ்க்கை திரும்ப திரும்ப உங்களுக்கு ரொம்பவும் ஒரு சோதனையை மட்டுமே கொடுத்துருக்கும். ஏன்னா நம்பிய இடத்துல ஏமாற்றம், எதிர்பார்த்த நேரத்துல தடைகள், மனதுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு பாரம், இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் தற்செயலான ஒரு செயலே கிடையாதுங்க. இதற்கெல்லாம் ஒரு காரணம், ஜோதிட காரணம் இருக்கு. அதுதான் 2026 சனி பெயர்ச்சிக்கு முன் நீங்க கடந்து வந்த இந்த அஷ்டம சனி காலம். சனி பெயர்ச்சின்னா சும்மா ஒன்றும் கிரகம் மாறது கிடையாதுங்க. இது வாழ்க்கையோட கட்டம் முடிந்து, அதாவது ஒரு கட்டம் முடிந்து இன்னொரு கட்டம் தொடங்குவதை குறிக்குது. 2026 மார்ச் மாதம் சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி கடகராசிக்கு ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா இதுவரைக்கும் கடகராசியில சனி மிகவும் கடினமான நிலையில இருந்தாரு. இதைத்தான் நம்ம அஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த காலகட்டம் வாழ்க்கை எதையுமே நேரடியா உடைக்காது, ஆனா உள்ளுக்குள்ள மெதுவா அனைத்தையுமே மாற்றும். நம்பிக்கை உடையும், உறவுகள் தளரும், உடல் ரொம்ப சோர்வாகும், மன அமைதி போகும். நீங்களே உங்களிடம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க, நான் என்ன தவறு செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த கேள்விகளுக்கு உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்காது. அதனாலதான் இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவும் வலிமிக்கதாக இருந்திருக்கும். இப்போ இந்த அஷ்டம சனி முடிவுக்கு வரப்போகுது. இதை சாதாரண விஷயமா நினைக்க வேணாம். இது கடகராசிக்காரர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விடுதலை. ஏன்னா சனி பெயர்ச்சி 2026 சனி மீன ராசிக்கு போறதுனால கடகராசியில அவர் 9ஆம் இடத்துல அமர்றாரு. 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். கடகராசிக்கு அஷ்டம சனி முடிந்து பாக்கிய சனி ஆரம்பிக்குது. இதை விட பெரிய மாற்றம் ஜோதிடத்துல இல்லைன்னு தான் சொல்லணுங்க. பாக்கிய சனி என்றால் என்ன தெரியுங்களா? அது உங்களுக்கு லாட்டரி அடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போதுன்றதெல்லாம் அர்த்தம் இல்லைங்க. இது வாழ்க்கையை சரியான பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும்னு அர்த்தம். இதுவரை எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எந்த பலனும் வரலன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதற்கான பலன் இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும். சனி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தாமதமாகத்தான் பலன் தருவார், ஆனா அவர் கொடுக்கும் பலன் நிலையானதா இருக்கும். அஷ்டம சனி காலத்துல நீங்க உள்ளுக்குள்ள உடைஞ்சி போகல, நீங்க உள்ளுக்குள்ள உங்களை தயார்படுத்தினீங்க. இந்த தயார்படுத்தி கொண்டதற்கான பலனை நீங்க அனுபவிக்கக்கூடிய காலம் இப்ப தொடங்க போகுது. சனி பாக்கியஸ்தானத்துல இருக்கும் பொழுது வாழ்க்கையின் திசை தெளிவாகும். இதுவரை என்ன செய்வது, எங்கு போவது என்று குழப்பமா இருந்த மனநிலை மெதுவா மாறும். உங்களுக்கு எது சரி எது தவறு என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்குள்ளேயே அந்த உணர்வு வரும். இதுதான் பாக்கிய சனியின் முதல் அறிகுறி. மனதளவில் நீங்க ரொம்பவும் உறுதியானவரா மாறுவீங்க. இந்த உறுதியே உங்களை எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படையா இருக்கும். இந்த சனி பயிற்சி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. கடந்த கால கஷ்டங்கள் வீணா போகல, அனைத்தும் உங்களை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரப்போகுது. சனி பாக்கியஸ்தானத்துல இருப்பதனால முன் ஜென்மங்கள்ல செய்த நல்ல கர்மாக்கள் உங்களுக்கு பலன்கள் மெதுவா செயல்பட ஆரம்பிக்க போகுது. இதனாலதான் சில விஷயங்கள் எந்த முயற்சியும் இல்லாம சரியாகும். சில விஷயங்களுக்கு நீங்க முயற்சி எடுத்தால் அது உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். 2026 சனி பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்களோட வாழ்க்கை வேற மாதிரி உணர ஆரம்பிக்க போறீங்க. முன்னாடி எல்லாமே போராட்டமா இருந்தது, இப்ப போராட்டம் இருக்கலாம், ஆனா அது பயமா இருக்காது. ஏன்னா பாக்கிய சனி, அதாவது சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருப்பதனால அவர் உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருக்காரு. தவறான பாதையில நீங்க போகாம உங்களை தடுப்பாரு. சரியான நேரத்துல சரியான முடிவை அவர் எடுக்க வைப்பாரு. இதுவே சனி பகவான் தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரே வார்த்தையில சொன்னா 2026 சனி பயிற்சி கடகராசிக்கு ஒரு வாழ்க்கை திருப்பம். அதாவது இது கஷ்டத்தோட முடிவு மட்டுமல்லங்க, இது நம்பிக்கையின் ஆரம்பம். அஷ்டம சனி உங்களை சோதித்தது, பாக்கிய சனி உங்களை உயர்த்த போகுது. இதுவரை நீங்க தாங்கிய பொறுமை, வலி, அமைதி எல்லாவற்றிற்கும் இனி அர்த்தம் கிடைக்க போகுது. இந்த மாற்றம் சத்தமாக நடக்காது, ஆனா அதை நீங்க ஒவ்வொரு நாளும் உணர்வீர்கள். 2026 சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் அங்கே அமைதியா உட்கார்ந்து இருக்க மாட்டார். அந்த இடத்துல இருந்து 3 முக்கியமான பார்வைகள் மூலம் வாழ்க்கையை இயக்க ஆரம்பிப்பார். இதுல முதல்ல கவனிக்க வேண்டியது சனியின் 3ஆம் பார்வை. இந்த பார்வை கடகராசிக்காரர்களின் லாபஸ்தானத்தை நோக்கி விழுதுங்க. ஜோதிடத்துல லாபஸ்தானம் என்றால் என்ன தெரியுமா? நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கு கிடைக்கும் முடிவு, அதாவது நம்ம செய்த செயல் வெற்றியாகிறதா இல்லையா என்பதை காட்டும் இடம். இந்த லாபஸ்தானத்தை சனி பார்ப்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்றால் சனி எப்பொழுதும் உழைப்பை மதிப்பார். சோம்பேறித்தனத்துக்கு அவர் உதவி செய்யவே மாட்டார். ஆனால் உண்மையான முயற்சி செய்வர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இதனாலதான்
இந்த காலத்துல கடகராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகள் வீணா போகாது. முன்னாடி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இது நடக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இப்போது அந்த சந்தேகம் குறையும். காரணம், முயற்சி எடுத்தவுடன் அதற்கான சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்கும். இந்த மாற்றம் பண விஷயத்துல ரொம்ப தெளிவா தெரியும். ஒரு தொழில் அல்லது வேலை மூலமா வந்த வருமானம் நிலைக்காமல் போன அனுபவம் பலருக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ அதே முயற்சியை தொடர்ந்தால் அதிலிருந்து கிடைக்கும் லாபம் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெரிய திடீர் பண வரவு இல்லை என்றாலும் தொடர்ச்சியான வருமானம் உருவாகும். இதுதான் சனி தரும் பாதுகாப்பு. ஒரே நாள்ல பணக்காரன் ஆக்குவது சனியோட வேலை இல்லைங்க. ஆனா நீண்ட காலத்துக்கு நிலைத்தன்மை கொடுப்பதுதான் அவரோட தன்மை. இதோடு மட்டும் இந்த பார்வை முடியறது கிடையாது. லாபஸ்தானம்னாலே நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதனாலதான் இந்த கட்டத்துல கடகராசிக்காரர்களோட நட்பு வட்டாரம் மாற ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த சில தொடர்புகள் தானா தூரமாகும். அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதே நேரத்துல புதிய தொடர்புகள் உருவாகும். இந்த மனிதர்கள் பேசும் விதம், ஆலோசனை சொல்லும் முறை எல்லாமே உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடியதா இருக்கும். ஆனால் இந்த மாற்றம் மெதுவாக நடக்கும். ஆனா ஒரு நாள் திரும்பி பார்த்தா இவங்க இல்லாம முன்னாடி எப்படி இருந்தோம் என்று உங்களுக்கே நினைக்க தோன்றும். சனியின் பார்வை முயற்சிக்கு ஆதரவு தரும். போட்டி சூழ்நிலைகள், அதாவது ஒரு மாற்றம் தெரியும். முன்னாடி எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல வாய்ப்பு உங்க கைவிட்டு போன மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான நிலை குறையும். நீங்க எல்லோரோடும் போட்டி போடும்போது கூட உங்கள் முயற்சி கவனிக்கப்படும். அதாவது நீங்க போட்டித் தேர்வுகள்ல, நேர்முக தேர்வுகள்ல, பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள்ல நீங்க கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணலாம். அதற்கான காரணம் அதிர்ஷ்டம் அல்ல, நீங்கள் தொடர்ந்து செய்த உழைப்புக்கு உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். இந்த காலத்துல இன்னொரு விஷயம் நடக்குங்க. கடகராசிக்காரங்க தங்க முயற்சிகள்ல ரொம்ப திட்டமிட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. முன்னாடி உணர்ச்சி பூர்வமா முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ அதுல சிந்தனை வரும். எந்த விஷயத்துக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு சக்தி செலவு செய்யணும் அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாற்றம் தான் வளர்ச்சியின் அடையாளம். ஏனென்றால் சனி ஒழுக்கத்தை விரும்பும் கிரகம். ஒழுக்கம் இருக்கும் இடத்துல அவர் முன்னேற்றம் தானாக கொடுப்பார். ஒரே வார்த்தையில் சொன்னால் இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும் என்ற அனுபவம் நேரடியாக கிடைக்கும். இந்த அனுபவம் தான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். 2026 சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி கடகராசியின் 9ஆம் இடத்திலிருந்து இன்னும் 2 முக்கியமான பார்வையை போடுறாரு. இதுல ஒன்று உங்களுடைய முயற்சி மற்றும் செயல்பாடு தொடர்பான இடத்தை நோக்கி விழுது. இந்த பார்வையோட தன்மை என்ன? நீங்க எடுக்கும் எந்த செயலுமே வெறுமனே போகாமல் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்க வைப்பது. முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாம இருந்திருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி குழப்பம் இருக்காது. என்ன செய்யணும், யாரை அணுகணும், எங்கே நிறுத்தணும்ன்ற தெளிவு வரும். இந்த தெளிவுதான் மிகப்பெரிய பலன். அடுத்ததாக சனி பயிற்சியின் மிக முக்கிய விளைவு வாழ்க்கையில தொந்தரவு கொடுத்த விஷயங்களை கட்டுக்குள்ள கொண்டு வருவதாங்க. உடல்நல விஷயத்துல பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சேர்த்து பெரிய சோர்வை கொடுத்திருக்கலாம். இப்பொழுது அந்த நிலை மாறும். சரியான நேரத்துல சரியான மருத்துவ உதவி கிடைக்கும். முன்னாடி ஒரு சிகிச்சை பலன் தராம போயிருக்கலாம். வேறொரு வழி கிடைக்க உங்களுக்கு இப்போது வாய்ப்பு இருக்கு. உடம்பு மெதுவாக ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். முழுசா ஒரே நாள்ல சரியாகாது, ஆனா இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்ற ஒரு நிம்மதி உங்களுக்கு வரும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். கடன் விஷயத்துல பல கடகராசிக்காரர்கள் மனசுக்குள்ள அதிகமான அழுத்தத்தை சுமந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இந்த சுமை குறையாத மாதிரி தோணி இருக்கலாம். சனி பெயர்ச்சிக்கு பிறகு இந்த விஷயத்துல ஒரு ஒழுங்கு உருவாகும். வரவு செலவு தெளிவாகும். தேவையில்லாத செலவுகள் குறையும். கடன் அடைக்க முடியாத நிலையில இருந்த நீங்க அதை எப்படியும் சமாளிச்சுக்கலாம். சிலருக்கு கடன் அடைப்பு வேகமாக நடக்கும். சிலருக்கு புதிய கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அது பயமாக இருக்காது. ஏனென்றால் அதை திரும்ப செலுத்தும் திறன் உங்களுக்கு இருக்கும். வழக்கு, வம்பு, எதிர்ப்பு போன்ற விஷயங்கள் கூட சனி பெயர்ச்சி ஒரு அமைதியான மாற்றத்தை கொண்டு வரும். நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை, எதிர்பக்கம் பேச மறுத்த நிலை அல்லது முடிவில்லாத குழப்பம், இதெல்லாம் மெதுவா முடிவுக்கு வர ஆரம்பிக்க போதுங்க. இதுதான் சனி பெயர்ச்சியோட உண்மையான பலன். பயப்பட வேண்டிய காலம் முடிந்து விட்டது. அவசரப்பட வேண்டிய தேவையே இல்லை. பொறுமையோடு நம்பிக்கையோடு வாழ்க்கையை நீங்கள் நடத்தினால் இந்த சனி பெயர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நிச்சயமாக வரக்கூடிய 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்றதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அதற்கான வழிகளை நீங்க இப்பொழுதே தொடங்க ஆரம்பித்தீர்கள் என்றால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வரமாக மாறும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய மிஸ்டர் விஓடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.